Okay, children. Now I'm going to continue the same topic, classical genetics. In our previous class, I explained to you about the variations and also introduction of our biography of Mendel. Why was selected a pea plant in his experiment? So what is the reason? How he was successful? Because the following reasons. The Mendel was successful because applied mathematics and statistics in his experiment. தன்னுடைய ஆய்வில் கணிதத்தையும் புள்ளியலையும் புகுத்தினார். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்பர் 2, followed the scientific methods and he was from beginning to end followed scientific methods, அதாவது அறிவியல் முறையை வந்து ஃபாலோ பண்ணார். நம்பர் 3, and also he was used large samples, அதிக எண்ணிக்கையில் அதிக சாம்பிள்ஸ் வந்து பயன்படுத்தினார், தாவரங்களை வந்து தன்னுடைய ஆய்வுக்கு உட்படுத்தினார். The next, a pair of contrasting characters controlled by factors. Already I told particular theory. It was proposed by cricket Johann Mendel. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு துகள் கோட்பாடு. ஸோ அந்த கோட்பாட்டின்படி அந்த பண்புகளை கடத்தக்கூடியது எதுனாக்கா ஃபேக்டர்ஸ். அதில் வந்து தீர்மானமாக அவர் இருந்தார். ஸோ அந்த பண்புகளை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா ஃபேக்டர்ஸ், அதாவது காரணிகள் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட், the pure breeding parents. He was selected pure breeding parents. தூய கலப்பு அது பெற்றோர்களை வந்து தன்னுடைய ஆய்வுக்கு வந்து உட்படுத்தினதுனால இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதாவது மெண்டலுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு ஒய் ஹி வாஸ் செலக்டட் ட்ரீ பிளான்ட். ஏன் இவர் பட்டாணி தாவரத்தை தேர்ந்தெடுத்தாரு, மற்ற தாவரங்களை தேர்ந்தெடுத்துருக்காமே அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அதுக்கு இவர் கொடுக்குற எதனால நான் இதை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றதுனால, நம்பர் 1, ஆல் த பீ பிளான்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஆனுவல் பிளான்ட்ஸ், அதாவது ஓராண்டு தாவரங்கள் அப்படின்னு சொல்றது. இது வந்து தன்னுடைய ஆய்வை மேற்கொள்வதற்கு ஈஸியாக இருந்துச்சு, அதனால அது எல்லா தாவரங்களுமே ஆனுவல் பிளான்ட்ஸ்னு சொல்றாரு. நம்பர் 2, ஆல் த பிளான்ட்ஸ் கேன் ஏபிள் டு இன்வால்வ் த செல்ஃப் பாலினேஷன்ஸ். எல்லா தாவரங்களுமே ஈஸியாக தன்மகர்ந்த சேர்க்கை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் நான் செலக்ட் பண்ணேன்னு சொல்றேன். எப்போ எல்லாம் அண்டர் த நார்மல் கண்டிஷன்ஸ். ஓகே. நம்பர் 3, த ஃப்ளவர்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ். இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து பெரிய சைஸ்ல இருந்தது. ஸோ பெரிய சைஸ்ல இருந்ததுன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபாலோ த ஈமாஸ்குலேஷன்ஸ், விச் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஆந்தர். ஈமாஸ்குலேஷன்ஸ்னா ஆந்தரை ரிமூவ் பண்ணி எடுக்குது, அது சொல்றது. ஸோ ஃபார் ஹி வாஸ் செலக்டட் பீ பிளான்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட், மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பீ பிளான்ட். ஏன் இந்த மெண்டல் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எப்படி பீ பிளான்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாரு, அதாவது ஆய்வு வந்து மேற்கொண்டு சக்சஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சாருன்னா அதுக்கு சொல்றாங்க. ஆக்சுவலாக ஹி வாஸ் ப்ரொபோஸ்டு பார்ட்டிகுலேட் தியரி. அது பார்ட்டிகுலேட் தியரினா துகள் கோட்பாடு. ஆல்ரெடி ஹி வாஸ் ப்ரொபோஸ்டு. ஸோ அப்போ விச் மீன்ஸ் வாட் யூ மீன் பை பார்ட்டிகுலேட்? பார்ட்டிகுலேட் வந்து மைனூட் பார்ட்டிகல்ஸ், அதாவது மிகச்சிறிய துகள் தான். அப்போ ஒரு பாரம்பரிய பண்பை தீர்மானிக்கக்கூடிய காரணி எதுன்னா மைனூட் பார்ட்டிகல்ஸ். அது ஹெரிடிட்டரி யூனிட். இது எல்லாமே இட் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை மெண்டல். இவர் தான் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சிறு துகள்களுக்கு பேரு மைனூட் பார்ட்டிகல்ஸ். அந்த சிறு மைனூட் பார்ட்டிகல்ஸ் பேர் தான் என்ன சொல்றாருன்னா ஹெரிடிட்டரி யூனிட்ஸ் ஆர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ அந்த ஃபேக்டர் பேர் தான் கால்ட் அஸ் அ ஜீன். அதுதான் வந்து ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றது, அதாவது காரணிகள், ஜீன்கள். ஒரு பாரம்பரிய பண்புகளை தீர்மானிக்கக்கூடிய அந்த மிகச்சிறிய யூனிட், அதுதான் இந்த ஜீன். சரி, இவருடைய இந்த ஆய்வில் இவர் எந்த மாதிரியான முறைகளை வந்து மேற்கொண்டார்? ஹி வாஸ் செலக்டட் பியூர் பிரீடிங், ட்ரூ பிரீடிங் லைன்ஸ், அதாவது உண்மையான தூய தேர்வுமுறை தாவரங்களை செலக்ட் பண்றாரு. ஆல் திஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஹோமோசைகசிட்டி, எல்லாமே ஒத்த பண்புகளுடைய தாவரங்களா இருந்துச்சு. அண்ட் ஆல் த பிளான்ட்ஸ் ஆர் செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட்ஸ், எல்லாமே தன்மகர்ந்த சேர்க்கையை செய்யக்கூடியதா, தன்மகர்ந்த சேர்க்கை உட்படக்கூடிய தாவரங்களா இருந்தது. அண்ட் ஆல்சோ செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன், தானாகவே கருவுறுதல் நடைபெறக்கூடிய தன்மையும் அதில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஆஃப்டர் தட் த பிளான்ட்ஸ் ஆர் ஈமாஸ்குலேஷன், விச் மீன்ஸ் த ரிமூவல் ஆஃப் ஆந்தர். அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த பீ பிளான்ட்ல அந்த ஃப்ளவர்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது, நான் மோனோ ஹைப்ரிட் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ அந்த ஈமாஸ்குலேஷன்னா ஆல்ரெடி டோல்ட் யூ தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் லார்ஜ் ஹேவிங் லார்ஜ் ஃப்ளவர்ஸ். அப்போ அந்த ஆந்தரை கட் பண்ணி எடுத்துரும். அது கட் பண்ணி எடுக்கும்போது அந்த ப்ராசஸ்க்கு தான் ஈமாஸ்குலேஷன். அப்போ ஆடட் ஒன் மோர் ஆந்தர். அப்போ எந்த பிளான்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கணுமோ அதுல இருந்து வேறொரு பிளான்ட்டுடைய ஆந்தர் கொண்டு வந்து அதில் ஆட் பண்ணுறது. அது இது திஸ் ஃபார் த செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன், கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட்.
ஸோ இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுக்கு காரணம், ஹி வாஸ் செலக்டட் 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். ஒரு 7 பண்புகளை வந்து அவர் தீர்மானிக்கிறது. அந்த 7 பண்புகள் என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கும் பாருங்க. நம்பர் 1 ஸ்டெம் லென்த், அதாவது தாவரத்தினுடைய தண்டினுடைய உயரம். நம்பர் 2 பாட் ஷேப், அதாவது அந்த விதை உரையினுடைய வடிவம். நம்பர் 3 சீட் ஷேப், அதாவது விதையினுடைய வடிவம். நம்பர் 4 சீட் கலர், அதாவது விதையினுடைய நிறம். அடுத்தது ஃப்ளவர் பொசிஷன், அதாவது மலருடைய அமைவுக்கு இடம், டெர்மினல்ல ஆர் ஆக்சிலரியில, அது கோணத்தில் இருக்கா அல்லது நுனியில் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 6 ஃப்ளவர் கலர், மலருடைய நிறம், பிங்கா இருக்கலாம், ஒயிட்டா இருக்கலாம், கிரீனா இருக்கலாம், எல்லோவா இருக்கலாம், வேரியஸ் கலர்ஸ். நம்பர் 7 பாட் கலர், அது வந்து கிரீனா இருக்கலாம் அல்லது ஒயிட்டா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இவருடைய சக்சஸ்க்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலி மெண்டல் வாஸ் டைடு இன் 1884. 1884 மெண்டல் இறந்து போறாரு. ஸோ அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டாங்க. அதாவது 1900 in 1900 அந்த டைம்ல the rediscovered his experiments. The 3 scientists rediscovered his experiments. That is Tycho de Vries from Holland and Karl Correns from Germany and Testmark from Austria. Those 3 scientists rediscovered Mendel experiment, and those 3 scientists are supported. He was called as a father of genetics in the field. Okay, students, thank you.